ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா கிச்சனில் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீ டைமில் இதேமாரி எதனாவது ஒரு க்ளீனிங் வேலையை நான் செஞ்சிட்டு இருப்பேன். க்ளீனிங் வேலை மட்டும் கிடையாது, மற்றபடி ஏதாவது ப்ரிப்ரேஷன் வேலைகள் ஏதாவது இருந்தால் பண்ணுவேன். அதுமாரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், வீடும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி அது போல் தான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்லாம் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லையான்னு சொல்லி 2-3 சிஸ்டர் கேட்டுட்டாங்க. கவுண்டர் டாப்புக்குன்னு வாங்கினது எல்லாமே நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் எப்படியெல்லாம் ஆர்கனைசிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் கிச்சன் டிப்ஸ் 1-2 நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய கவுண்டர் டாப் எப்படி இருக்குதுங்கிறது அப்படியே ஒரு கிளான்ஸ் நான் காமிக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறது நான் கடைசியாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1-2 சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன். அதேமாரி அந்த கேஸ் ஸ்டவ்க்கு அந்த கார்னர்லேயும் இப்போ புதுசாக வாங்கின ஸ்டாண்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் இப்போ காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிச்சனை அழகாக வச்சுக்கிறதுக்கு நான் நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் முக்கியமான இப்போ அவசியமாக தேவைப்படுறத மட்டும்தான் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன். அதை தான் நான் இன்றைக்கி ஆர்கனைசிங் பண்ண போகிறேன். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட ஆக போகுது. அது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணணுன்னு என்னன்னு தெரியல, ரொம்ப டிலே ஆகிடுச்சு. யூஸ் பண்ணணுன்னு தோணவும் இல்லை, ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் இன்றைக்கி தான் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அதனால தான் நான் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு போகிறேன். ஏன்னா அப்படியே கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லாக இன்றைக்கி டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். இது எல்லாமே என்னுடைய மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் தான். நான் எப்போதுமே நைட்டு கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரெகுலராக க்ளீன் பண்ணுறது தான். இந்த டைல்ஸு, அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிற 2 சைடு இருக்கிற ஜன்னல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். ஏன்னா கொஞ்சம் ஆயில் பிசுப்பு கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த ஆயில் பிசுப்பும் ரொம்ப இல்லாமலே இருக்கும். அதுக்காக தான் இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி சைடு இருக்கிற அந்த ஜன்னல் அந்த கம்பிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் பிசுப்பு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சமைக்கிற அந்த புகைச்சல் எல்லாமே அந்த இதில் தான் படும், அந்த வழியாக தான் போகுதுங்கிறனால ரொம்ப பிசுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சு ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது நல்லா அந்த பிசுப்புலாம் வந்துடும். ரொம்ப ஆயில் பிசுப்பு அதிகமாக இருந்ததுன்னா, கெரசின் இருந்ததுன்னா அந்த கெரசின் லைட்டாக தொட்டுட்டு தேய்ச்சிங்கனாலே வந்துடும். அப்படியே அதுவும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகரு, நீங்கள் விம் லிக்விடோ இல்லை ஷாம்பு ஏதாவது ஒன்று கலந்துக்கிட்டு அதையும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பிசுப்பு எல்லாமே ஓரளவு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜன்னலெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் 1-2 திங்ஸ்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் விலைக்கு காய வச்சிட்டோம்னா அதுலேயே புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். அஞ்சரை பெட்டியில் எல்லாமே பொருள்கள் எல்லாம் காலியாகிடுச்சு. சரி, ஒரு இடையில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது அது எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு மேலே அப்படியே தான் சும்மா தான் வச்சுருந்தேன். எல்லாமே அப்படியே டைரெக்டாக பாக்கெட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பாத்திரம்லாம் விலைக்கு காய வைக்கிறதுலாம் வச்சதுக்கப்புறமா அப்புறம் கவுண்டர் டாப்பில் விம் லிக்விடை வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறேன். அந்த ஜன்னல், கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே அந்த டைல்ஸ் எல்லாமே விம் லிக்விட் வச்சு தான் நான் இன்றைக்கி நல்லா தேய்ச்சி கழுவி விடுறேன். ஏன்னா ரொம்ப ஆயில் பிசுப்புலாம் இல்லை, லைட்டாக இருந்தது. அதனால் இதுவே போதும். ஏன்னா அப்பப்போ நான் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த டைல்ஸை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சிங்க்கு சைடை மட்டும் விட்டுட்டு மற்றபடி 2 ஜன்னல் சுற்றியில் இருக்கிற டைல்ஸு, கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வைப்பரை வச்சு நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு துணியால் வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுவேன். கடைசியாக நீங்கள் வேணும்னா கம்ஃபர்ட் கலந்த வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக தான் அந்த சிங்க்கு, அப்புறம் சிங்க்கு சுற்றி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விடுவேன். என்னுடைய க்ளீனிங் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விடுறதோட எனக்கு இதுமாரி கழுவி விடுறதாங்க வேலை ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி பண்ணால் தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதேமாரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து கிச்சன் பார்க்க நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, சமைச்சு முடிச்சதுக்கப்புறமும் அந்த கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்வு எல்லாமே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சமையல் வேலை செய்யும்போது கிடைக்கிற கேப்பில் சின்ன சின்ன க்ளீனிங் வேலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளீனிங் வேலையை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வீடு எப்போதுமே பார்க்க அழகாக வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கவுண்டர் டாப், இந்த கேஸ் ஸ்டவ்வு, டைல்ஸு, ஜன்னல் எல்லாமே நல்லா கழுவி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு பார்க்க இப்படி தான் இருக்குது. எனக்கே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமே நீட்டாக இருந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவுண்டர் டாப் ஃப்ரீயாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ஷெல்ஃப்லேயும் வந்து கொஞ்சம் இடம் பத்தாத மாதிரி இருந்ததுனால தான் இப்போ 1, 2 திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபைனலாக வந்து இந்த சிங்க்கும் அதுக்கப்புறம் சிங்க்கை சுற்றி இருக்கிற டைல்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடையும் பாத்திரம் விளக்கி முடித்து கையோடவே அதையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் தான் அதிகமாக உப்பு உட்காரப்படுகிற இடம். அதை நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதேபோல் நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப்பு வச்சுருக்கிற அந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பு, வைப்பர், இது எல்லாமே நல்லா வந்து டீப் க்ளீனிங் வந்து ரெகுலராக வந்து பண்ணிவிடுங்க. நான் அதுக்கு அந்த வைப்பருக்கும் அந்த பாக்ஸு சோப்பு வச்சுருக்கிற பாக்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இரும்பு ப்ரஷ் மாரி ஒன்று மீஷோவில் ஆர்டர் பண்ணதை அதை வச்சுருப்பேன். அதை வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். இல்லை ரொம்ப முக்கியமானது நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு தாங்க. அதை எப்போதுமே ஒரு தடவை பாத்திரம் விளக்கி முடிச்சதுமே நல்லா நல்லா ஃபோர்ஸான வாட்டரில் நல்லா வந்து கழுவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெலாம் உதற விட்டுட்டு நல்லா காஞ்சபடியே வந்து வச்சுருக்குங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். அதை விட முக்கியம் நைட்டில் ஒவ்வொரு நாளுமே 1 to 1 நாளாவது இல்லை டெய்லியுமே வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சமாக வந்து நீங்கள் விம் லிக்விட் சேர்த்து அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அலசி வச்சுட்டிங்கன்னா பார்க்க வந்து நல்லா சுத்தமாக வந்து இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த அஞ்சரை பெட்டியில் இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினது எல்லாமே ஒன்று கலந்து கொடுத்துட்டாங்க. அதை தான் கொஞ்சம் நேரம் அந்த தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா விலைக்கு வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா காஞ்சிச்சு. அதையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து அது அலுப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட டயர்டு இல்லாமல் சுறுசுறுப்பாக செய்யணும்னா அதுக்கு நம்ம அந்த வேலை செய்யணுங்கிற மனசில் அந்த எண்ணம் ஃபஸ்ட்டு வந்து வரணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டோம்னா இன்றைக்கி நாளைக்குன்னு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டோம்னா அவ்வளோதான், அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சு முடிக்கணுங்கிறத ஒரு பிளானிங் வந்து போட்டுட்டு நீங்கள் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செய்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம பகல் டைமில் வந்து தூங்காத மாதிரியும் வந்து இருக்குங்க. நம்ம அது இல்லாமல் நம்ம வீட்டு வேலையும் வந்து செஞ்ச மாதிரியும் வந்து இருக்கும். நம்மளோட வீட்டை எப்போதுமே அழகாக வச்சுக்கிட்ட மாதிரியும் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே லாஸ்ட் மந்த் வாங்கினது, இந்த மந்த் வாங்கினது எல்லாமே அப்படியே தான் வந்து பிரிக்காமல் வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து 5 பெட்டியில் வந்து கொட்டி வச்சுட்டு போகிறேன். அதுமாரி மசாலா போடுற ஐட்டமும் என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க. இது எல்லாமே இன்றைக்கி வந்து செஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சதுமே எனக்கு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்கவே அவ்வளோ நீட்டாக அழகாக வந்து இருந்தது. அதேபோல் என்னோடய வீட்டையும் அழகாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய வந்து கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பெயிண்ட் பண்ணும் போதெல்லாம் அது எல்லாமே எடுத்து போட்டாச்சு, ரொம்ப பழசாயிடுச்சுன்ட்டு. அது திருப்பி பண்ணுறதுக்கு இன்னும் வந்து நான் ஸ்டெப் எடுக்காமல் வந்து இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து திருப்பி வந்து பழையபடி கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சு வீட்டில் வந்து மாட்டி விடணும் அழகுக்கு. அது இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். சில இது வந்து வீட்டிலே வந்து பண்ணுவேன். சில இதை வந்து நான் மீஷோலையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கணுன்ட்டு. அதுக்கு அதில் எல்லாமே விலை கம்மியில் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து வாங்குவேன். இந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு, ஸ்பூன் வைக்கிற அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த சிங்க்குக்கு பக்கத்தில் அந்த சோப்பு ஸ்க்ரப்லாம் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, இந்த பிளான்ட் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே செட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு மாற்றி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க ஃபைனலாக வந்து செட் பண்ணினேன். எப்படி வச்சாலுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாரி இருந்தது. இப்போதைக்கு கடைசியாக ஒரு ஃபைனலாக வந்து செட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். என்ன தான் நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கி நான் வந்து கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே எனக்கு பழையபடி வந்து இல்லைங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. எனக்கு கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் இதெல்லாம் வச்சது எனக்கு என்னமோ கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். அதே போல் இந்த சிங்க்குக்கு சைடில் அந்த ஆர்கனைசர் வந்து ஒன்று மாட்டி விட்டுருக்குறேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சு தான் வந்து ஃபைனலாக வந்து செட் பண்ணினேன்.
இன்றைக்கி செஞ்ச வேலைகள் எல்லாமே வீடியோ எடுக்காமல் நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். எல்லாம் வீடியோ எடுத்து பண்ணிகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி. ஒரு 1 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு எனக்கு இந்த வேலைகள் எல்லாமே முடிகிறதுக்கு. கடைசி ஒரு தடவை கவுண்டர் டாப்லாம் ஒரு தடவை தொடச்சிட்டு கீழே நல்லா பெருக்கி தள்ளிட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங்கில் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறது நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த சிங்க் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தது. இதில் வந்து அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஐட்டம் மாரி இருக்கிறது 2 இருக்கும். இப்போதைக்கு 1 தான் மாட்டி விட்டுருக்கிறேன். இன்னொன்று வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். அது எந்த இடத்துல மாட்டுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. எனக்கு பெருசாக இந்த கிச்சன் எல்லாமே வந்து செட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு 2 இருக்கும். அது கூடவே 2 சோப்பு வைக்கிற மாதிரி சின்ன ஸ்டாண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன வச்சுருக்கேங்கிறது. இதுக்கு முன்னாடி இது எல்லாமே அந்த இடத்துக்கு கீழே சிங்க்குக்கு பக்கத்தில் தான் எல்லாமே கீழே தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ வைப்பரும் வந்து அந்த ஹூக்கு போட்டு அதில் வந்து மாட்டி விட்டுட்டேன். அப்படியே இதுக்கு மேலே தான் வந்து ஆரோவும் வந்து இருக்குது. இந்த ஒயிட் கலர் வந்து அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த கார்னரில் வைக்கிற அந்த சில்வர் ஸ்டாண்டு, ஸ்பூன் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த ஆயில் டிஸ்பென்சர், இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப ரேட் கம்மியில் தான் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அதோட வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு கேஸ் ஸ்டவ்க்கு அந்த பக்கத்தில் இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி தாங்க வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இது என்னமோ கொஞ்சம் கசகசன்ட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எட்டுக்கேந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லாம் எனக்கு இதுமாரி வைக்கணுங்கிறதுக்காகவே நான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இந்த இடிக்கல், அதுக்கு பக்கத்துலேயே அந்த ஆயில் பாட்டில் வந்து வாங்கினேன் இல்லைங்களா. இந்த 2 ஆயில் பாட்டிலுமே அந்த ஸ்டாண்டில் தான் வைக்கிற பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த 2 பாட்டிலும் வைக்கிறதுக்கு. அந்த ஸ்டாண்டுலேயும் இந்த ட்ரேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டில் வாங்கும்போது அந்த பாக்ஸில் அந்த ஆயில் பாட்டில் வந்து சுற்றி ரேப் பண்ணி வந்தது. அந்த ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் கட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து தூக்கி போடணுன்னு வந்து மனசு வராதுங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமா வச்சுருப்பேன். அது கரெக்டாக எனக்கு இந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது. இந்த சில்வர் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க கார்னர் ஸ்டாண்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஜாடியிலுமே உப்பும் ஒன்றுத்தில் புளியும் வந்து வச்சுருக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிக்கிற ஐட்டம் மிளகு, ஜீரகம், சோம்பு, மற்ற இந்த எள்ளு, வெந்தயம் இதெல்லாமே வச்சுருக்கிறேன். அந்த சின்ன ஜாடியிலலாம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, தாளிக்கிற வடவும், அதுக்கப்புறம் இந்த வத்தல் குழம்பு வைக்கிறதுக்குமான தக்காளி, சுண்டைக்காய் வத்தல் எல்லாமே அதில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூள்லாம் வந்து அடிக்கடி எடுக்கிறதுனால அது ஃப்ரண்ட்லேயும், மற்றது வந்து பேக் சைடு வந்து வச்சுருக்கிறேன். மூடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்து உறிஞ்சி பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. நான் அதுக்கும் வந்து தனியாக வந்து ஒரு நாள் வந்து பிளாக் பெயிண்ட் அடித்து காய வச்சு திருப்பி அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். மேலே அந்த சின்னதாக ஒரு ட்ரே மாரி வச்சுருப்பேன். அதில் வந்து குக்கர் வெயிட் எல்லாமே அதில் வச்சுருக்கிறேன். அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பூன் ஸ்டாண்டும் வந்து நான் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து இங்கே தான் வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்டு 2 வச்சுருப்பேன். ப்ளூலேயும் பிங்க்லேயும். ஒன்று வந்து இப்போ வந்து பூஜை ஷெல்ஃபில் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று சாதனம் வந்து யூஸ் பண்ணுறேன். அவளோட ஷெல்ஃபில் வச்சுருக்கிறேன். அப்போல்லாம் அந்த கார்னரில் வந்து அந்த ஸ்டாண்டு தான் வச்சு இந்தமாரி ஐட்டம்லாம் அதில் வச்சுருப்பேன். மணி பிளான்ட்டும் ஒரு 2 பாட்டில் வந்து வச்சுருந்தாங்க. மணி பிளான்ட்லாம் எனக்கு இப்போ வச்சுருக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு மணி பிளான்ட் கிடைக்கல. அதை மீஷோவில் ஆர்டர் பண்ணவும் கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி வருமோங்கிறது. ஆனால் எனக்கு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சு வீட்லேயே வச்சு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அது இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். இப்போதைக்கு இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் வாங்கி வச்சிருவேன். அதையும் ஸ்பூன் ஸ்டாண்டு 2 வச்சுருக்கிறேன். சில ஸ்பூனில் அந்த இப்போ புதுசாக வாங்கினதுலேருந்து வைக்க முடியல. அதனால் இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கிறேன். டைரெக்டாக அந்த நைஃபு அந்த ஸ்பூன்லாம் வைக்கும் போது அந்த வாட்டர் வழியே வெளியில் வந்துடுறதுனால அந்த ஸ்பாஞ்ச் மாரி இருக்கிறதையே உள்ளே வந்து சுற்றி விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து மற்றது எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஜன்னல் எல்லாம் நான் மேக்ஸிமம் எதுவும் வந்து மாட்டி விட மாட்டேங்க, பிடிக்காது. இப்போதைக்கே வந்து லைட்டர் மட்டும் தான் அதில் மாட்டி விட்டுருக்கிறேன். அப்புறம் சைடில் 2 ஹூக் வச்சு அதில் வந்து சிஸ்ஸரும் அதுக்கப்புறம் அந்த பீஸா கட்டரும் அதை வந்து மாட்டி விட்டுருக்கிறேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறது ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ எல்லாமே வந்து டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் அந்த கார்னரில் இந்த ஐட்டம் எல்லாமே அங்கே வச்சுருக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிற அந்த கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சோம்னா எடுத்து இங்கே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா
என்னோடய கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப் எல் ஷேப்பு பார்த்திங்கன்னா நடுவில் ஜன்னல் இருக்கும். இந்த கடைசியில் வந்து இப்போதைக்கு நான் இந்த 2 அஞ்சரை பெட்டியும் ஒன்றுத்தில் வந்து இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம், இன்னொருத்தில் வந்து இந்த மசாலா போடுற ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 2மே இந்த கார்னரில் வச்சுருக்கிறேன். அது இந்த கேஸ் ஸ்டவ் இருக்கிற கார்னரில் வச்சு இன்னும் ரொம்ப கச்ச கச்சன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேஸ் ஸ்டவ்வும் இருக்க பக்கத்தில் அந்த கார்னரில் தான் வச்சுருந்தேன். இப்போ அதை மற்ற ஐட்டம்லாம் அங்கே வச்சதுனால இதை எனக்கு அங்கே வைக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் ஃப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. வேணும்னா வந்து நான் இப்போதைக்கு இந்த கடைசியில் தான் வந்து வச்சுருக்கிறேன் மிக்ஸி. அதாவது அரைக்கணும்னா ஃப்ளக் பாயிண்ட்டிட்ட வச்சு அரைச்சிட்டு இந்தாண்ட எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த கடைசியில் இருக்கட்டும்ன்ட்டு இப்போ மிக்ஸியை வந்து அந்த கடைசியில் வந்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்னுடைய கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தது தான் வந்து நல்லா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி இப்படி தாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது இப்படியே இருக்குன்னுலாம் வந்து சொல்ல முடியாது. அப்பப்போ எனக்கு ஏதாவது புதுசாக ஐடியா தோணுச்சுன்னா அப்பப்போ மாற்றி வச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பேன். ஷெல்ஃப்லலாம் இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கிறது பாட்டில் எல்லாமே ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப பார்க்க கச்ச கச்சன்ட்டு இருந்தது. இப்போ அந்த ஸ்டாண்டில் மாற்றி வச்சதுக்கப்புறமா ஷெல்ஃபும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு எனக்கு இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு. அடுப்புலையும் பால் வச்சுருக்கிறேன். சாப்பிடணும் போல் இல்லை. காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு பசங்களை கூப்பிட்றதுக்கு வந்து போகுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.